பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். பயம் மனித வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகரை ஆட்டி படைக்கிறது. அதுதான் பயம் வந்துருச்சுன்னா மனுஷ வாழ்க்கையில் நிம்மதி போயிடுது, சந்தோஷம் போயிடுது, சமாதானம் போயிடுது. யாருக்கு பயம் இல்லை? எல்லா மனுஷனுக்கு இருக்கு. இயேசுவோட இருந்த சீஷர்கள் யாரு? அற்புதத்தை கண்டவர்கள், அவர் கூட நடந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு கூட பயம் வந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஒரு சின்ன வியாதி நீங்கிட்டா என்ன பயம் உண்டு தெரியுமா? சங்கீதம் 41:8 மக்கள் சொல்ற வார்த்தையை கேட்டால் அவன் பயந்துருவான். தீரா வியாதி அவனை பிடித்திருக்கிறது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனிமே என்ன செய்யறதில்லை? எழுந்திருப்பதில்லை. இது மனுஷன் சொல்லிட்டானா சரி, உனக்குள்ள அப்படித்தானோ? ஐயா நான் இனி எந்திரிப்பனா, இனிமே நடப்பனா? நிச்சயமா நாம் எழுந்திருப்போம். ஏன்னா 40 வருஷம் சப்பானியா கிடந்தவன் ஒரு கையை பிடிச்சு தூக்குன உடனே அவன் என்ன சொல்லி தூக்குனா? என்னிடத்துல வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, என்னிடத்துல உள்ளத உனக்கு தரேன்னு சொல்லி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லி வலது கையை பிடிச்சி தான் தூக்கி விட்டான். உடனே 40 வருஷம் நடக்காதவன் நம்ம 4 நாள் நடக்கலைன்னா உட்கார மாட்டோம். 1 மணி நேரம் காலை வடக்கி உட்கார்ந்தா எந்திரிச்ச உடனே சுகம் பிடிச்சிருக்கும். உடனே காலைப்பா சுகம் பிடிச்சி போச்சு, நடக்க முடியலமோ. 40 வருஷம் நடந்தே அறியாதவன், கால் தரையில ஊண்டாதவன், அடுத்த நிமிஷமே நடந்தான், துதித்தான், குதித்தான். நடந்து துதித்து குதித்து ஆலயத்திற்குள்ள வந்தான். ஏன்னா நம் தேவன் யார்? அற்புதத்தின் தேவன். நம்முடைய தேவன் யார்? சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமே கிடையாது. எல்லாம் உங்க வேதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். அன்றைக்கு ஒன்றாக குவித்திட்டார் அதிசயம். அன்று யோர்தானை ஒன்றாக குவித்திட்டார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடரில் கண்களை திறந்திட்டார் அதிசயம். குருடரில் கண்களை திறந்திட்டார் அதிசயம். அன்று செவிடரில் காதுகளை கேட்க செய்தார் அதிசயம். அன்று செவிடரில் காதுகளை கேட்க செய்தார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். கூடவே அதிசயமானவர் இருக்கிறார். ஏன்னா மனோவா கேட்டான், ஐயா நீங்க சொன்ன காரியம் நடக்கும்போது நான் உங்களை தேடுறதுக்கு உங்க நாமம் என்னன்னா, அதுக்கு ஆண்டவர் சொன்னார் என் நாமம் என்னவென்று கேட்பானே அது அதிசயம். மோசே கேட்டான், நாங்க போய் கர்த்தர் யார் என்று கேட்டா என்ன சொல்ல? அவர் சொன்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லப்பான்னார். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்வாவும் உமேகாவுமானவர், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். சங்கீதம் 65:5 படி பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்புகிற நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, அவரோட இருந்த சீஷர்களுக்கு பயம் இல்லையா? அதனால தான் கத்துனாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க பார்க்கலாம், 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே. ஐயா விசுவாசிகளை கூட சொல்லல, என்ன விசுவாசிகளே? அற்ப விசுவாசிகளே. ஏன் இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல. 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்ததை கண்டவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதான், ஆண்டவர் அற்புதத்தை நம்ம அனுபவிக்கலைன்னா நீ பயப்படுவது நியாயம். ஆண்டவர் யாருங்கிறது தெரியலைன்னா உனக்கு பயம் இருக்கலாம். உன் ஆண்டவர் யார்? நீ ஆராதிக்கிற தேவன் யார்? சர்வ வல்லவர், சாவை வென்றவர், மரணத்தின் சங்கிலிகளை முறித்தவர். மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னவர். அவர் பிறப்பு அதிசயம், ஊழிய அதிசயம், அவருடைய மரணம் அதிசயம், உயிர்த்தெழுதல் அதிசயம். அப்படிப்பட்ட அதிசயமான ஆண்டவர் கூட இருக்காரே. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து பாறையிலிருந்து தண்ணீர் வரப்பட்டு வர வச்சாரே. வனாந்தரத்தில் இல்லாத இடத்துல ஆகாருக்கு ஊற்றை திறந்து கொடுத்தாரே. நமக்கு யாருன்னு அவர் தெரிஞ்சிருக்கா? நமக்கு யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். உன்னை பார்த்து என்னை பார்த்து அற்ப விசுவாசின்னு சொல்லிடக்கூடாது. அது யாரை சொன்னார்? அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். ஏன் அந்த பகுதி நீங்கள் அடிக்கடி வாசிச்சிருக்கீங்க. இயேசு தம்முடைய சீஷரோட எங்கே போய்கிட்டு இருக்காரு?
கடலில் கலிலேயா கடலில் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? போய்கிட்டு இருக்கார். அவர் சற்று இளைப்பாரி கொண்டிருக்கிறார். பின்னணியத்தில், முன்னாடி கூட இல்லை, பின்னணியத்தில் இந்த கடல்கள்லாம் ஒரு பக்தன் சொன்னான், சிருஷ்டிகர் வந்திருக்காருன்னு சந்தோஷம் கொண்டாடிச்சான். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரியவங்க வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? சந்தோஷம் கொண்டாடுறோம். ஐயா இவர் வந்திருக்காரு, அவர் வந்திருக்கார். நம்ம உண்டாக்கினவர் வந்திருந்தால் அப்போ எத்தனை சந்தோஷம். எனக்கு கண்மாரில் பெற்ற தாய் வந்தாலே இன்றைக்கி எத்தனை வீட்டில் எங்கம்மா வந்திருக்கு, எங்கம்மா வந்திருக்கு. உன்னை என்னை உருவாக்கி ஜீவனை தந்து தயவு பாராட்டி பராமரித்து காப்பாற்றி வந்த ஆண்டவர். ஏன்னா நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்து பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்து பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லோ பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லோ பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே கூட இருக்கிறாரே. ஆனால் அந்த சீசனுக்கு தெரிஞ்சா கூடவே தான் இருக்கிறார். இந்த சீசனுக்கு தான் சொன்னார். மற்ற 28:18-19 வாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கேன். அப்ப தண்ணீரில் நடக்கும்போது இருக்க மாட்டாரா? நாம பாருல, தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி. தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவனானே. மகிழ்ந்து நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவனானே. மகிழ்ந்து நடனமாடுவே. சொல்லுங்க, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவனானே. மகிழ்ந்து நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆண்டவர் பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள்.
மதிப்புக்குரியவர்கள். அதனால தான் மகனாக ஏற்றுக்கொண்டார். என கல்வானுடைய அவர் நம்மோட இருக்கிறாரே, என்ன பயம்? மற்றவன் பயப்படலாம், சீசர்கள் பயப்படலாமா? அந்த பகுதியை பாருங்க. அவர் கடலில், கலிலேயா கடலில் படகுல சீசர்கள் போறாங்க. அவர் பின்னணியத்தில் என்ன செய்கிறாரு? தூங்கிக் கொண்டிருக்கிறார். தூங்கிட்டு இருக்கல, சொல்ல போனால் இளைப்பாரி கொண்டிருந்தார். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் அந்த இயற்கை தாலாட்டை பார்த்து தன்னறியாமல் கொஞ்சம் அசந்துட்டார். ஏன்னா மனிதனாக தானே வந்தார். உடனே காற்றும் கடலும் என்ன செஞ்சது? ஆர்ப்பரித்தது. ஏன்னா தன்னை உண்டாக்கினவர், படைத்தவர், உருவாக்கினவர் வந்திருக்கிறார். உடனே அந்த காற்றுக்கு கடலுக்கு அவ்வளவு சந்தோஷம். கடல் அப்படி அடிச்சு உடனே இவங்க பார்த்தாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? ஆமா, கவலை இல்லையா? ஆண்டவரே, எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷம் தாண்டிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு போனவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, கலிலேயா கடல் எப்படி கிடக்கு? ஒரு குளத்த மாதிரி தான் கிடக்கு. எந்த அலையும் அங்கே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அமைதலாக தான் இருக்கு. காரணம் என்ன? தண்ணி கிடக்கிற இடத்துல சாதாரணமாக ஒரு சின்ன குளத்துல கூட அலை வரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்புண்டுங்க. அவர் சொல்ல ஆகும், கட்டளை இருக்கும். அப்படி என்ன சொன்னாரு? இம்மட்டு வா, விஞ்சி நீ வராதே, பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லும் போது எங்கே இருந்தாய்? யோபு 38:11 தான் வாசிக்கிறோம். இம்மட்டும் வா, விஞ்சி நீ வராதே. கடலுக்கு எல்லையை வைத்த ஆண்டவர் உன் பயத்துக்கு ஒரு எல்லையை வச்சிருப்பார். சீசரிலே வித்தியாசம் உண்டு. மத்திய 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நடந்து வரும்போது அவரை பார்த்தே பயந்தாங்க. ஐயோ, ஏதோ ஒரு ஆவேசம் வருதுன்னா அவர் சொன்னார், ஏன்டா பயப்படுறீங்க? நான் தாண்டாப்பா. அப்போவும் பேதருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமா வான்னார். ஆனால் கூட இருந்த சீசர்கள், அதான் எனக்கு வேதனை. எப்பமாவது வந்த கூட்டம் பயந்துச்சுன்னா பரவாயில்ல, கூடவே இருந்தவன், அற்புதத்தை பார்த்தவன், கடல்ல நடந்து வந்தார். கடலையும் காற்றையும் படைத்தவர். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார்ல இருந்திருக்கணும். ஆனால் இருந்தாங்களா? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? 2 பேர் கேட்டாங்க கவலையை பற்றி. மார்த்தாள் கேட்டா. என்ன கேட்டா? ஆண்டவரே, வேலை செஞ்சுட்டே இருக்கேன், சகோதரி சும்மா இருக்காளே, நான் அதிகமாக வேலை செய்கிறேன், அவளுக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாது, என்ன குறித்து கவலையே இல்லாமல் இருக்கீங்களே. இவங்களும் கேட்குறாங்க கவலை. ஆனால் இயேசு சொன்னார், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியும்? காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றார். இன்றைக்கு பயம் மனுஷனுக்கு எதில் போனாலும் பயம். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, 6லையும் சாவு 100லையும் சாவுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி போனாலும் என்ன செய்யும்? நிச்சயமாக போகும். ஒரு சமயத்தில் இப்படி தான் அவர் போயிருந்தார் கன்வென்ஷனுக்கு. அவருக்கு சொன்னாங்க, ரொம்ப சிக்காக இருக்கார், 1 hour கூட நிற்க மாட்டார்னு. அவர் சொன்னார், இல்லை நாளை கழித்து இதே டயத்துக்கு தான் எனக்கு டைம்னார். கடைசி அவர் போட்டாலும் அதுக்கு அடுத்த நாள் அதே டயத்துக்கு தான் செத்தார். ஏன்னா ஆண்டவர் சிலருக்கு வெளிப்படுத்திடுவார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் வாக்குத்தத்தங்களை மறந்துடுறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்ன?
பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். இதுக்கு மேல கேரண்டி வேணுமா? பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். சகைவை பார்த்து என்ன சொன்னாரு? சகைவே இறங்கி வா, உன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும்னாரு. இவனும் ஆபிரகாமின் குமாரன். ஆமா, ஏன்னா அந்த சகைவை பேரை பார்த்து கூப்பிட்டு சொல்லி, அவன் பேரை என்ன சொல்லியா வச்சிருந்தாங்க யாரும்? அந்த இடத்துக்கு வந்தோன்னு அவர் கூப்பிட்டார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அப்படி அழைத்தார். எனக்கு அன்பானுடைய பயம் மனுஷனுக்குள்ள வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா எந்த சூழ்நிலையும் பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது. ஏன்னா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று நம்மை பிரிக்காது காத்து கொள்வார். என்னையும் உன்னையும் நம்பி தந்த பொறுப்பு அவர் வர்ற வரைக்கும் நாம காத்து கொள்ளணும். ரெண்டு பக்கம் இருக்கு. நமக்கு சொல்லியிருக்கார், கூப்பிடப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். எரேமியா 33:3 அப்படி வாசிக்கிறோம். மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்ன துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு, என்ன துன்ப நேரத்திலும் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் 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 நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதல்வை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதல்வை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அவர் கைவிடுகிற தேவன் அல்லையா. தண்ணீரில் கைவிட்டுட்டா போனாரு. அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்டதோடு நிற்கலை. காற்றையும் கடலையும் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? இறையாதே, அமைதலாய் இரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போன வார்த்தைங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கலிலேயா கடலை போய் பாருங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா நான் இஸ்ரேலுக்கு போனதான் ஒரு ஆய்வு வருதுன்னு சொல்கிற ஆள் இல்லை. எங்கே இருந்தாலும் அந்த ஆய்வு உண்டு. ஏன்னா ஒருத்தர் இப்படி தான் சொன்னார், பரிசுத்தாவி காலையில் இருந்துச்சோட குட் மார்னிங் சொல்கிறது. நான் சொல்லுவேன், அவர் குட் மார்னிங் சொல்கிறதுக்கும் குட் நைட் சொல்கிறதுக்கும் நம்மளை விட்டு போனால் தானே. அவர் நம்ம கூட தானே இருக்கிறார். ஆனால் தானே பாடுற, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நமக்கு ஆவியானவர் எங்கே முன்னாடி போனாலும் வழிகாட்டுறதுக்கும் துணையாளராக இருக்கிறதுக்கும், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக நிற்கிறதுக்கும் அவர் வச்சுட்டு போனாரே. இயேசுவே சொன்னார், நான் ஒரு தேற்றவாளனை உங்களுக்காக வைத்து போகிறேன்னார். இவர் ராத்திரி எழுந்திரிச்சா குட் நைட் சொல்லுவார் பரிசுத்தாவியாருக்கு, காலையில் எழுந்திரிச்சா குட் மார்னிங் சொல்லுவார். எனக்கு அன்பான நல்ல கவனிங்க. மற்றவங்க பயப்படுறதில்ல, முதல்ல சீசர்களுக்கு பயம் போச்சா? இன்னைக்கு சொல்கிறேன், சூழ்நிலை உனக்கு பாதமாக இருக்கும்போதும் பயப்படாத. ஏன்னா உனக்கு தண்ணீரில் கிடக்கும்போது வாக்கு கொடுத்துருக்கார், நீ மூழ்கி போக மாட்ட. ஆறுகள் உன்மேல் புரளாது, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன் காரணத்தை சொல்லி முடிக்கிறார், உனக்கு ஈடாக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர்றதற்கான பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைச்சா எங்கள் சபையை வந்து பாருங்கள். எங்கள் சபையில் காணிக்க கூட உங்கள்கிட்ட எண்ணெய் விடுறேன், நீங்களே எண்ணுங்க, அப்புறம் சொல்லுங்கள் எனக்கு கணக்கு. கரண்ட் பில்லு கட்டுறது கூட வராது. அந்த அளவுக்கு பார்வையற்ற மக்கள், சாலைகளிலும் வீதிகளில் நிற்கிற மக்கள்,
இங்கே வந்தால் என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து வர்ற மக்கள், சர்ச்சுக்கு போனால் ஏதாவது கொடுப்பாங்க, இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு இப்படி எதிர்பார்த்து வர்ற மக்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படட்டுமே. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நிலை உணவு கொடுக்க உதவலாம், இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உதவலாம், சர்ச்சில் நடக்கிற கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன் பல காரியம் கூட. இந்த கல்வி ஆண்டில் கூட கண்ணீராவில் பிறந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேருக்கு வந்து சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் நோட்டு புஸ்தகம் ஸ்கூலில் கொடுத்தாலும் ஏதோ 1-2 கொடுப்பாங்க, மீதியெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு அவங்க கொடுக்குறோம், இன்னும் ஒரு 2 யூனிஃபார்ம் சேர்த்து கொடுங்க ஐயா, துவச்சி போட்டால் காயணும்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் கர்த்தர் ஏவினால் நீங்கள் உதவலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். சிலர் கேட்பீங்க, ஐயா நாங்கள் எது செஞ்சாலும் கணக்கில் வைக்கிறவங்க, ஆற்றுல ஓட்டாலும் அளந்து போடுறவங்க அப்படிங்கிறவங்களும் உண்டு. அப்படி கணக்கு வைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எழுதி வழங்காதான் வாழ்க்கை கழுதை புரண்டகலம்னு நமக்கு அந்த காலத்திலே சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கணக்கு வைக்கிறவங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்குன்னு ஒரு தனி காரியம் உண்டு சொல்கிறேன். போஸ்டல் வழியாக தொடர்பு கொண்டவங்க நான் எப்போதும் சொல்லி வரேன், போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு அக்கௌண்ட் ஃபார்ம் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அக்கௌண்ட் ஃபார்ம்னா அக்கௌண்ட்டில் பணம் கட்டுற ஃபார்ம். ஏன்னா அக்கௌண்ட்னா புது அக்கௌண்ட் தோக்கிற ஃபார்மை கொடுத்துருவாங்க. பணம் கட்டுற ஃபார்ம்னு கேளுங்க. அதை வாங்கி நீங்கள் அனுப்ப போகிற பணத்தை அந்த கவுண்டரில் 36, 35, 38, 89, 63 இந்த நம்பரை சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டுற பணத்துக்கு கமிஷன் கட்ட வேணாம், அத்தனையும் வந்து சேரும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 வரைக்கும் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த சூழ்நிலையினால பயந்து இருக்கிறார்களோ அடைய பயத்தின் ஆவியெல்லாம் மாறட்டும். நெடுநாள் காத்திருக்க காரியங்கள் கைகூடி வரட்டும். எதை கண்டு பயந்திருக்கிறார்களோ அந்த பயத்தின் ஆவியை நீக்கி பலமுள்ள ஆவியை கொடும். அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் என்னையும் ஒருத்தர் விசாரிக்க ஒருத்தர் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவிதமான நோய்கள் அகப்பட்டு ஐயோ இந்த நோயில் நான் எந்திரிப்பேனான்னு நம்பிக்கை இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மாற உதவி செய்யும். வியாதியை விலக்கும், விடுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.